கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று தாவேகா தலைவரின் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 40 பேர் பார்த்தோமேனால் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று மாலை முதலே இந்த உடற்கூறு ஆய்வானது துவங்கியது குறிப்பிடத்தக்கது. சற்று நேரத்திற்கு முன்பு 39 நபர்களின் உடற்கூறு ஆய்வு முடிக்கப்பட்டு அவர்களுடைய உடல் அவர்களுடைய உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. 40வது நபரின் உடற்கூறு ஆய்வானது தற்பொழுது இறுதியாக செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடல் உரியவருக்கு ஒப்படைக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது. காலை முதலே தமிழகத்தின் முக்கிய அரசியல் ஆளுமைகளும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இங்கு வந்து அவர்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி தற்பொழுது உரிய மரியாதையுடன் வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கு நேரடியாகவே வருகை தந்து அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. காலை முதலே தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருந்தார். அதே போன்று பல்வேறு முக்கிய ஆளுமைகளும் தற்பொழுது வந்தனர். ஓபிஎஸ், அதே போன்று அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் உள்ளிட்டோர் வந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சசிகலா உள்ளிட்டோர் வந்து தங்களுடைய இறுதி மரியாதையை செய்தது குறிப்பிடத்தக்கது. பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வந்து அந்த உடல்களுக்கு இறுதி மரியாதையும் செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. இங்கு பேசியவர்களுடைய முக்கிய கருத்து என்னவென்று பார்த்தோமேனால், எதிர்க்கட்சியாக பார்த்தோமேனால் இந்த சமயத்தில் அரசியல் செய்வதற்கு சரியான நேரம் கிடையாது. தற்பொழுது அவர்கள் உறவினர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று தான் எங்களுக்கு யூகிக்க வேண்டியிருக்கிறது. அதை பற்றித்தான் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அரசியல் செய்ய நாங்கள் வரவில்லை என்றும் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டனர். இபிஎஸ் அவர்கள் பேசும்பொழுது தற்பொழுது தாவேகா தலைவர் இன்னும் இந்த சம்பவ இடத்திற்கு வரவில்லையே என்று கேட்டபொழுது அவருடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கும் என்று தெரியாது. இதனால் இது குறித்து நான் இப்பொழுது பேசுவது சரியாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பல்வேறு முக்கிய அரசியல் கட்சிகளின் ஆளுமைகளுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை குற்றம் சாட்டாமல் பொத்தம் பொதுவாகத்தான் இந்த சம்பவம் குறித்து பேசியிருந்தார்கள். தமிழக அரசியலில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது முதன்முறை என்று சொல்லப்படுகிறது. 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில். பல்வேறு காலகட்டங்களில் கும்பமேளா, அதே போன்று கும்பகோணத்தில் நடைபெற்ற அந்த மகா கும்பமேளா உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களிலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்தாலுமே கூட முதன்முறையாக பார்த்தோமேனால் இந்த அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது பார்த்தோமேனால் தமிழக அரசியலின் கரும்புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது உடற்கூறு ஆய்வு முடிக்கப்பட்டு இந்த பிணவரை முன்பு தற்பொழுது மயான அமைதியானது நிலவி கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சம்பவங்கள் வரக்கூடிய காலங்களில் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் உரிய ஏற்பாடுகளை செய்து பிரச்சாரம் செய்தால் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அது அழகாக இருக்கும், பொதுமக்களுக்கும் அது உயிருக்கு எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தாது என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மோனிசுடன் சிவராமன், ஜி தமிழ் நியூஸ்.